அந்த சகோதரி எந்த சமுதாயத்தை சேர்ந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, அவளது குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்காவிட்டால் நேதாஜி சுபாஷினுடைய போராளிகள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதை இந்த இடத்துல எச்சரிக்கை பதிவாக வைத்துக் கொள்கிறேன். இவங்க ஜாமீன்ல வெளியே வருவாங்க. 2 போராளிகளை விட்டு இவனுங்களை கண்ட துண்டமா வெட்டி போட்டு கேச பாத்துக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் ஏரியாவில சிறுமதுரை கிராமத்திலே ஜெயஸ்ரீ என்று பெயருள்ள 10ஆம் வகுப்பு மாணவி முருகன் கலியபெருமாள் என்ற பெயர் கொண்ட 2 நபர்களால் இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா அவங்க குடும்பத்துக்குள்ள பகை இருந்தது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. எந்த பகையாக இருந்தாலும் கூட ஒரு கொடூர மனம் படைத்த ஒரு சைக்கோ கூட ஒரு குழந்தைய, அதுவும் இப்படி ஒரு கொடூரமான முறையில முகத்துல பெட்ரோல் ஊத்தி வாயை துணியை வச்சு பொத்தி எரிச்சு கொலை செய்ய மாட்டான். இத பார்த்து பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க எல்லாரும், பெற்றவங்க எல்லாருமே ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க. இப்ப நாங்க கேட்கறதெல்லாம் ஒண்ணுங்க, இந்த மாதிரி ஆளுகள்லாம் இவங்க மனித மிருகங்கள். இந்த மிருகங்கள் எல்லாம் காவல்துறை சும்மா பாதுகாப்பு கொடுத்து ஜெயில போய் அவங்களுக்கு சோறு போட்டு அவங்கள நல்ல உடம்ப தேத்தி வெளியே அனுப்புறதெல்லாம் நாங்க ஏத்துக்கிட மாட்டோம். அதெல்லாம் செல்லாது. உங்களுக்கு துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கி நீங்க உபயோகப்படுத்த வேண்டிய நேரம் விட்டது. அந்த 2 பேரையும் என்கவுண்டர் பண்ணக்கூடிய போலீசார் யாரோ அவர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சேனையிலிருந்து 1 லட்சம் ரூபாய் பரிசை அறிவிக்கிறோம். அந்த 2 பேரும் என்கவுண்டர் பண்ணக்கூடிய அந்த போலீஸுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு. அதே போல நீங்கள் ஒருவேளை என்கவுண்டர் பண்ண தவறினால் கத்தியை வீட்டிலே பூட்டி வை, பேனாவை சட்டையிலே மாட்டி வை என்று கொள்கை கொண்ட எங்கள் இயக்கம் கத்தியை எடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. கத்தியை பூட்டி தான் வச்சிருக்கோம். இவங்க ஜாமீன்ல வெளியே வருவாங்க. 2 போராளிகளை விட்டு இவனுங்களை கண்ட துண்டமா வெட்டி போட்டு கேச பாத்துக்கிறோம். இது நாங்க லேசா சொல்லல. இது நடக்கணுமா நடக்க வேண்டாமான்றது காவல்துறை அரசாங்கத்தோட கையில தான் இருக்கு. இப்ப வந்துட்டாரு செயல் தலைவர். செயல்படாத ஒரே தலைவர் தான் அந்த செயல் தலைவர் என்று சொல்லப்படுவோம். அவர் சொல்லிட்டாரு, இதுல நடக்கலன்னா அடுத்த ஆட்சியில நாங்க இத மறு விசாரணை செய்ய வேண்டியிருக்குன்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அவருக்கு தெளிவா சொல்லிக்கிறோம். ஏற்கனவே தினகரன் பத்திரிகையில பத்திரிகை ஆபீஸ்ல நீங்க உங்க ஆட்சி காலத்துல செஞ்ச சம்பவங்களுக்கு எல்லாம் என்ன விடை தெரியாம இருக்கு. முதல்ல அந்த பாவத்தை கழுவுங்க. இதுல நீங்க அரசியல் பண்ணாதீங்க தயவு செய்து. மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அந்த சகோதரி எந்த சமுதாயத்தை சேர்ந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, அவளது குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்காவிட்டால் நேதாஜி சுபாஷினுடைய போராளிகள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதை இந்த இடத்துல எச்சரிக்கை பதிவாக வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேதாஜி சுபாஷினைக்காக வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜ்.